10 ரூபா பாலாஜின்னு சொன்ன உடனே வெறி ஆயிட்டேன். காரி காரி துப்புனாரு ஜட்ஜி. பதவி வேணுமா ஜெயிலுக்கு போறியா, ஜெயிலுக்கு போறியா பதவி வேணுமா, அதான் கேட்டது அவரு. ஜெயிலுக்கு பதவி வேண்டாம், நான் ஜெயிலுக்கு போல அப்படின்னு பதவி நீங்க மானம் கட்டு வெக்கம் கட்டு நின்னீங்க. இப்போ என் தலைவன் ஒரு வரி தான் சொன்னோம், அதுக்கே உனக்கு சுட்டு. இப்ப ஆட்சிக்கு வந்துட்டான்னு வச்சுக்க பவனே, நீ இப்ப என்னெல்லாம் பண்ணி அவனுக்கு எல்லாத்துக்கும் உண்டு. சரி, தலைவன்ற போது 48 பேர் இப்ப செத்தன அவன் குடும்பத்துக்கு உங்களுக்கு என்னடா பகை, என்ன பகை சொல்லு. உன் பையன், உன் அக்கா, உன் தங்கச்சி உனக்கு உறவு இல்ல. உங்களுக்கு ஏன்டா இந்த வஞ்சன புத்தி, வக்கர புத்தி. ஆனா ஒண்ணு, நான் நியூமராஜி பாக்குறேன், ஜாதகம் பாக்குறேன். ஒரு பாவம் செஞ்சாலே பல தண்டனை. செந்தில் பாலாஜி உனக்கு நான் கொடுக்கிற எச்சரிக்கிற நான் பயப்பட மாட்டேன், எவனுக்கும் நான் பயப்படுறது கிடையாது. அப்படி போனா போயிட்டு போறேன். ஆனா 48 உயிருக்கும் அந்த ஆத்மாவுக்கும் பதில் சொல்லணும். நீ அந்த ஆத்மா விடாது. நீ செஞ்ச தப்பு உன் பரம்பரையே இனிமே அழிக்கும், அது மட்டும் உறுதி. நீ செய்யற தப்பு உன் பையன், உன் பேரன் எல்லாம் நிம்மதியே கெடுக்கும், குடும்பத்தை உழைக்கும். அதை போய் ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு தவறு செய்தாலே அதுக்கு தண்டனை. 48 உயிரை இன்னும் பாதி பேருக்கு முடியாம கிடக்குறான். இதுக்கு எதெல்லாம் நீ பதில் சொல்லியே ஆகணும். நீ தெய்வ குங்குமம் வச்சு பிரயோஜனம், தெய்வத்தை கும்பிட்டு நீ பிரயோஜனம் இல்ல. நல்லது பண்ணிருக்கணும். ஊழல், மக்கள் பத்தில ஊழல் அடிச்சா ஜெயிலுக்கு போனா இன்னும் திருந்தல. இப்ப இவன் வந்துட்டான்ல, வந்துருவான்.